ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட். ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்கள் வெஃபியோட டெக்னீஷியன் ஹரிஷ். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து 11th century தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா போர் அந்த டைமில் அதிகமாக நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்காக அடிபடும். அந்த இடத்துலேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பேர் தான் ஃபர்ஸ்ட் எய்ட். அதான் வந்து அந்த காலத்தில் 11th centuryல வந்து முதல் உதவி என்று சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் எய்ட்னா எங்கே ஒருத்தவங்க அடிபட்டு இருக்காங்களோ அந்த இடத்துட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதோ அது பேர் தான் ஃபர்ஸ்ட் எய்ட். அடுத்தது எய்ம்ஸ் ஆஃப் கிவிங் ஃபர்ஸ்ட் எய்ட். ஃபர்ஸ்ட் எய்டின் முக்கியத்துவங்கள் டு சேவ் லைஃப். அவங்க உயிரை வந்து காப்பாற்றுறது நம்ம கடமை. தென் வந்து அவங்களுக்கு வலி இருக்கும்போது அந்த உடனடியாக அவங்க பெயினை வந்து ரிலீவ் பண்ணுறது நம்மளோட கடமை. டு ப்ரொமோட் குயிக் ரெக்கவரி, அதாவது அவங்கள வந்து சீக்கிரமாக வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ஏன்னா அடிபட்டும் போது அவங்க வந்து கான்ஷியஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெக்கவரிக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள செக் பண்ணும்போது எங்கேயாவது அடிபட்டிருக்கா இல்லை வந்து ஏதாவது பெருசாக காயம் இருக்கான்னு அவங்கள வந்து செக் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு ரத்தம் வர்ற மாதிரி இருந்தால் டு கண்ட்ரோல் ப்ளீடிங், அதாவது அடிபட்டு பிளட் வர மாதிரி இருந்தால் டு கண்ட்ரோல் ப்ளீடிங், அதாவது ரத்தம் வரும்போது அவங்கள வந்து இம்மிடியேட்டாக ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். அடுத்ததாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வெஹிக்கிள் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கோ அவங்கள வந்து மூவ் பண்ணி கூப்பிட்டு போயிடணும். பி ஏபிள் டு டிரான்ஸ்போர்ட் அண்டு கேப்பபிலிட்டி. பர்பஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட், முதல் உதவியின் நோக்கங்கள் அதை பற்றி பார்ப்போம் வாங்க. டு சஸ்டைன் த லைஃப், அதாவது இதை வந்து நம்ம வந்து நிலைநிறுத்தணும் ஃபர்ஸ்ட் எய்டை வந்து. டு ப்ரிவென்ட் சஃபரிங், இப்போ அவங்க வந்து சஃபராக இருக்கும்போது அவங்கள வந்து கொஞ்சம் நார்மலாக கொண்டு வரணும். அடுத்ததாக பிரின்சிபல் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட், இது வந்து 3 ஸ்டெப் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. காம்லி டேக் ஃபர்ஸ்ட் எய்ட், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து படத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து படத்தப்படுறதை பார்த்து அவங்களும் வந்து அதை பார்த்து இன்னும் அப்கான்ஷியஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக இருக்கணும், நம்ம வந்து பயப்படக்கூடாது, நம்ம பயத்தை வந்து வெளிக்காட்டிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட எப்பயும் பேசுகிற மாதிரி பேசினா தான் அவங்க வந்து நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் த சென்ஸ் அட் த பர்சன், அப்படின்னா இப்போ வந்து அவங்க அடிபட்டிருக்காங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உணர்வு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து அவங்க ஹேண்ட்ஸையோ இல்லை வந்து சீக்கையோ வந்து நல்லா ஸ்லாப் பண்ணியோ இல்லை தட்டியோ அவங்கள வந்து கான்ஷியஸ்க்கோ கொண்டு வரணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல் அப்ளை ஃபர்ஸ்ட் எய்ட். நம்ம வந்து முதலுதவி கொடுக்கும்போது பார்த்து கவனமாக கொடுக்கணும். இப்போ கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நமக்கு தெரியும், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறவங்க தெரியும். ஸோ வந்து அதையும் மீறி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இப்போ அடிபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணும். நம்ம எங்கே செக் பண்ணோம்னா பல்ஸ் செக் பண்ணோம். அதாவது இந்த நெக் ரீஜனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து செக் பண்ணிங்கன்னா பல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து துடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா மேஜராக அடிபட்டிருக்கா இல்லை மைனராக அடிபட்டிருக்கேன் நல்லா செக் பண்ணி நம்ம பார்க்குறது நம்ம கடமை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அடிப்பட்டதை செக் பண்ணதுக்கப்புறம் ப்ளீடிங் எங்கே அதிகமாக வருதுன்னு செக் பண்ணோம். இப்போ அதிகமாக வருதா இல்லை கம்மியாக வருதா அப்படின்னு சொல்லி அவங்கள செக் பண்ணும்போது, ஏன்னா ப்ளீடிங் அதிகமாக வரும்போது டாக்டருக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போய் இன்ஃபார்ம் பண்ணும்போது சார் இது மாதிரி ப்ளீடிங் வருது நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இதுவரை நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இருக்குது, அதாவது சிபிஆர் பண்ணோம். ஆடியோ பல்மனரி ரெசிஸ்டன்ட், அதாவது நம்ம ஒருத்தவங்களால மூச்சு அடிப்பட்ட டைமில் வந்து ப்ரீத் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து கான்ஷியஸ்லேயே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சிபிஆர் பண்ணலாம். சிபிஆர் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெஃபி.